ஹாய் கைஸ், வெல்கம் பேக். என்கிட்ட கோஸ்டாரோட நெக் பேண்ட் N300 இந்த ஒரு சூப்பரான ஒரு டிடபிள்யூ சென்ட் இருக்குது. இதோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 600க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 536 ரூபாயிலே நம்ம வந்து இதை வந்து வாங்கிட முடியும். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேஸ்டு வந்து பிராண்டு தான். ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸில் வந்து அவனால் லான்ச் பண்ண முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ப்ரைஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து 1000 மேலே வந்து ப்ரைஸ் பண்ணி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பிராண்டுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் 2 கலர் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஒன்று அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் அண்ட் ரெட் காம்போவில் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை வந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் 3 கலருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், வேணா செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். அன்பாக்ஸ் பண்ணோன்னே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பாக்ஸில் நெக் பேண்ட் இருக்குது அண்ட் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜர் தான், ஸோ நல்ல ஒரு யூஸாக இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா பட்ஸும் சிலது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப் டவுன் இருக்கும். அண்ட் பவர் பட்டன் நடுவில் இருக்கு இல்லையா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்து ஆன் ஆகிடும். அண்ட் பேஸ் மோடுன்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலான்றது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அண்ட் அது பக்கத்துலேயே மைக்கும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மைக்கை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் அவுட்புட் எல்லாமே வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிங்க. அண்ட் இதுலேயே வந்து சார்ஜ் போர்ட்டையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு சி டைப் சார்ஜிங் போர்ட் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 120 mAh பேட்டரி வந்து இதில் இருக்குது. ஒரு 1 டேக்கு ஃபுல் கண்டினியூ ப்ளே பண்ணாலும் வந்து நமக்கு வந்து ஆடியோ வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்தளவுக்கு இருக்குமான்னு நான் வந்து செக் பண்ணி பார்க்கல. அண்ட் தென் 20 மினிட்ஸ் போட்டோன்னா வந்து 10 ஹவர்ஸ்க்கு வந்து நம்மளால் ப்ளே பண்ணிக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டாண்ட் பை, அதாவது ஆன் பண்ணி வந்து அப்படி சும்மா வச்சுருந்தோன்னா 120 ஹவர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ப்ளே பேக் இருக்குது, அப்படி ப்ளே டைம் இருக்குது சொல்கிறாங்க ஸ்டாண்ட் பை டைமில். இதில் ஒரு டியூவல் ஈக்குவலைசர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஈக்குவலான சவுண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். இதில் அதிகமாக கேட்குற மாதிரி லவுடு வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்காது, நல்லாவே வந்து ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து இந்த பேஸ் மோட் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் பேஸ் இருக்கும். அண்ட் இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டீப் பேஸ் ஆகிடும். பேஸ் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகும். அண்ட் நார்மல் பேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செமையான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து டீப் பேஸ் போகணும்னு அவசியமே இருக்காது. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய புதுசாக வரக்கூடிய நெக் பேண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் ஆனால் வந்து டச் கண்ட்ரோல்ஸ் கிடையாது. ஸோ பெருசாக ஒன்றும் இது இஷ்யூ கிடையாது. ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு அவங்க கொடுக்குறது பெரிய விஷயம் தான். ஏன்னா இந்த ஃபியூச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1500 இல்லை 2000 வாங்குற எல்லா இயர்பட்ஸ்லையுமே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் இருக்குது, சூப்பரான மேக்னெட் தான். கிட்டத்தட்ட வந்து நம்ம எப்படி வந்து ட்ராப் பண்ணாலுமே வந்து அட்டாச் ஆகிது, அதில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, சூப்பராக வந்து அட்டாச் ஆகிது. ஸோ இது வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் இந்த மேக்னெட் எப்போ வந்து அட்டாச் ஆகுது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது பாட்டு கேட்டுருக்கிறப்ப எடுத்து விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே பாஸ் ஆகிக்கும். நம்ம மறுபடியும் காதில் வைக்கிறப்போ அதுவே வந்து ஆன் ஆகிடும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து 120 கிராம்ஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்டும் அந்த அளவுக்கு கிடையாது. இதில் வந்து 10 mm டிரைவ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டீப்பான வந்து மியூசிக் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சிலிகான் மெட்டீரியல் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லைஃப் டைம் தரும். ஸோ போட்லேயே ஏன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த நெக் பேண்டே இன்னுமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதே குவாலிட்டியில் தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்கி நம்ம பார்க்குறப்பே தெரியல குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு, அது போல் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தாலே தெரியுது அந்தளவுக்கு சூப்பராக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதோட லேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 50 ms. ஸோ அது கொஞ்சம் வந்து டிலே ஆகிற மாதிரி நம்ம எம்எஸ் பார்க்குறப்ப அப்படி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஆனால் டிலே ஃபேஸ் பண்ண முடியல. பட் இப்போ வரக்கூடிய இதில் 25, 30 அப்படிலாமே எம்எஸ் வந்துருச்சு. பட் இதில் 50 யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து அடுத்தடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதை ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஃபிட் ஆகிற மாதிரி தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்டு நமக்கு வந்து ஃபாலோ ஆகாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்இயர் ஃபிக்ஸிங் வந்து லாபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் தான். நிறைய பேர் வந்து இதுதான் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அதாவது யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஏன்னா டிரைவிங்கில் இருக்கிறப்பையும் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், நான் அதை வந்து அட்டாச் பண்ணுறேன். காஸ்டாரோட மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ அதுலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஒரு 600க்குள்ளே இந்த ஒரு சூப்பரான ஃபியூச்சர் எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணி இந்த ஒரு நெக் பேண்டை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸிங் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்டோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அடுத்த வரைக்கும் டாடா பாய்.